இதை வந்து இனி வரும் காலத்தில் வந்து ஜனவரி 1லேருந்து கம்பல்சரியாக வந்து தலைக்கவசம் இல்லாத வாகன ஓட்டிகளுக்கு வந்து ஃபைன் 1000 ருபீஸ் அது வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அது ஃபாலோ பண்ண சொல்லி மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேம்ப்ளெட் இது மூலயமா வந்து நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். இந்த வருடம் கண்டிப்பாக வந்து தொடரும். எஸ்எஸ்பி சார் வந்து அது தொடர்ச்சியாக பண்ணணும் தான் சொல்லிட்டு இது பண்ணுறாரு. எங்களுக்கும் வந்து காவல்துறை சபார்டினேட்டுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. நாங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணுவோம். ஆட்சியாளர் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. அந்த எஸ்எஸ்பி சாரை பற்றி ஆட்சியாளர்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அதனால் வந்து ஆட்சியாளர் கண்டிப்பாக வந்து அகைன்ஸ்டாக எதுவும் இது பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. எஸ்எஸ்பி மிஸ்டர் பிரவீன்குமார் திரிபாதி, மிஸ்டர் மோகன்குமார் சார் அவன் தலைமையில் வந்து புதுவையில் வந்து ஜீரோ ஃபேட்டலிட்டி இதுக்காக வந்து பல்வேறு பள்ளி, பல்வேறு கல்லூரி, பல்வேறு பொது இடத்துல வந்து வீக்லி ஒன்ஸு வீக்லி ட்வைஸ் வந்து நாங்கள் வந்து இந்தமாரி டிராஃபிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம புதுவையில் மட்டும் 5% தான் ஹெல்மெட் வந்து பயன்பாட்டில் வண்டியை வந்து வாகனத்தை ஓட்டுறாங்க. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்பி சார் பிரவீன்குமார் திரிபாதி சார் வந்து அதிக முயற்சி பண்ணுறார். நம்ம புதுவையில் வந்து விபத்தில்லா மாநிலமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு முழு முயற்சியில் வந்து சார் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. இப்போ கூட தற்சமயத்தில் வந்து காலாப்பட்டில் வந்து நமது முதல்வருடைய ஏபிஎஸ் அவர் தலைக்கவசம் இல்லாத போனதால ஆக்சிடென்ட். சார் பேம்ப்ளெட் கொடுங்க சார்.